இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி தற்போது லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து எடுத்த 387 ரன்களை இந்தியா வெற்றிகரமாக சேசிங் செய்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய பந்துவீச்சாளர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாத இங்கிலாந்து 193 ரன்களில் சுருண்டது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இதனால் இந்த 3வது டெஸ்டில் வெல்லப்போவது யார் எனும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. விக்கெட் கீப்பிங்கின் போது ஏற்பட்ட காயத்தால் துணை கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக துருவ் ஜூரல் கீப்பிங் செய்தார். பின்னர் காயத்திலிருந்து மீண்ட ரிஷப் பண்ட் முதல் இன்னிங்ஸில் 74 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு உதவி செய்தார். இந்நிலையில் இந்திய அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக் சமீபத்திய பேட்டிகள் ரிஷப்பை விட துருவ் கீப்பிங் சிறந்தவர் என்று பேசியுள்ளார். இதுகுறித்து அவர், ரிஷப்பை விட துருவ் தனது கால் பேடிற்கு நெருக்கமாக நிற்கிறார், மேலும் பந்தை விட உயரமாகவும் இருக்கிறார். கீப்பரின் வலது கால் நகர்வு மிகவும் முக்கியம். அது தங்களது தலைக்கைக்கு ஏற்றவாறு சரியாக இருக்க வேண்டும். ரிஷப் பண்டின் கால் நகர்வுதான் அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. வலது காலை உடம்புக்கு நெருக்கமாக வைத்து கீப்பிங் செய்ய பார்க்கிறார். ஆனால் ஜூரல் அப்படி இல்லை. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வலது காலை உறுதியாக வைத்து கீப்பிங் செய்கிறார். இதனை வைத்து பார்க்கும்போது கீப்பிங்கில் ரிஷப்பினை விட துருவ் தான் சிறந்தவராக இருக்கிறார். இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2 சதங்கள் உட்பட 3 டெஸ்டிலும் சேர்த்து மொத்தமாக 412 ரன்களை ரிஷப் குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.